குருவே சரணம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. இன்றைய தினம் இந்த சேலையூர் புது மந்திராலயத்தினுடைய கும்பாபிஷேகம் நிறைவடைந்து ஓராண்டு காலம் இன்று பூர்த்தியாகியிருக்கிறது. இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தோம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த கொரோனா பாதிப்பு காரணமாக மிக எளிமையாக அதே நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் சிறப்பாக நாங்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஓராண்டு காலமாக பகவான் ராகவேந்திரர் அவர்கள் இந்த இடத்திலே அவர் குடியிருந்து இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை அளித்து கொண்டிருக்கிறார் என்பது இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது தெளிவாக தெரிகிறது. ஆக பகவான் ராகவேந்திரருடைய அருளை அத்துணை வேறும் அடைந்து பயனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்திலே அவர் கோயில் கொண்டிருக்கிறார். ஆக இந்த கோயிலினுடைய பராமரிப்பிலும் நிர்வாகத்திலும் பக்தர்கள் மிகுந்த ஈடுபாடோடு இங்கே கலந்து கொள்கிறார்கள். வரக்கூடிய காலங்களிலே இன்னும் எல்லா நிகழ்வுகளும் இங்கே சிறப்பாக நடக்க உள்ளது. இந்த ஓராண்டு காலத்திலே அவர் மந்திராலயத்திலே குடிகொண்டுள்ள அந்த மந்திராலய மடத்திலே என்னவெல்லாம் நிகழ்வுகள் நடக்கிறதோ அதே போன்ற நிகழ்வுகள் இங்கேயும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல நிர்வாகமும் அப்படித்தான் அவர்களின் கீழாகத்தான் இங்கே நடக்கிறது. மந்திராலய மடத்தினுடைய மூல பிருந்தாவனத்தினுடைய ஒரு கிளையாகவே இந்த சேலையூர் பகுதியிலே பகவானுடைய இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. ஆக பக்தர்கள் அனைவரும் இங்கே வந்து அவர் கேட்கிற வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காமதேனுவாக கல்ப விருட்சமாக இங்கே குடிகொண்டிருக்கிறார். ஆக அத்துணை பேரும் வந்து பகவானை தரிசனம் செய்து தங்களுடைய குறைகளை நீங்கி தங்களுடைய முறையீடுகளை செய்து பலனடைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனுவே என்று நாம் அந்த மனதிலே நினைத்தோமையானால், வாயார சொன்னமையானால், நம்முடைய அத்துணை தீமைகளும் நம்மை விட்டு அகலும். நமக்கு கிடைக்க வேண்டிய சௌபாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆக பக்தர்கள் பகவான் ராகவேந்திரருடைய அருளை பெற தொடர்ந்து இங்கே வருகை தர வேண்டும் என்று இந்த ஆலயத்தினுடைய விசாரணை கர்த்தா என்கிற முறையிலே அத்துணை பேரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
என் பேர் சுதா. நான் இங்கே ட்ரிப்ளிகேன்லேருந்து வரேன். ஸோ இங்கே லாஸ்ட் ஒரு 1 இயராக நான் வந்துட்டுருக்கேன். உண்மையிலே ராகவேந்திரர் நம்பி நம்ம வந்தால் எனக்கு நிறைய விஷயத்தில் கை கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாரும் நம்பி வாங்க, கண்டிப்பாக அனுகிரகம் கிடைக்கும் ராகவேந்திரத்துக்கு. வணக்கம், என் பேர் வரதராஜன், சித்லப்பாக்கத்துலேருந்து வரேங்க. எவ்ரி வீக் நான் இந்த கோயிலுக்கு வந்துடுவேன். எனக்கு இங்கே வந்தேன்னா ரொம்ப மன நிம்மதி கிடைக்குது. மேக்ஸிமம் இங்கே வந்தால் எவ்வளோ நேரம் என்னால் இங்கே இருக்க முடியுமோ இருந்துட்டு தான் நான் போவேன். ஒரு வருஷமாக கும்பாபிஷேகம் டேலேருந்து வந்துட்டுருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் கும்பாபிஷேகம்ன்றது எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் நான் கேஷுவலாக வந்தேன். பட் ரொம்ப ஐ ஃபீல் வெரி பிளஸ்டு. தேங்க்ஸ். ಅಂಜಿಕಿನ್ಯಾತಕಯ್ಯ ಸಜ್ಜನರಿಗೆ ಭಯವೋಯಿನ್ಯಾತಕಯ್ಯ ಸಂಜೀವರಾಯರ ಸ್ಮರಣೆ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಅಂಜಿಕೈನ್ಯಾತಕಯ್ಯ ಸಜ್ಜನರಿಗೆ ಭಯವೋಯಿನ್ಯಾತಕಯ್ಯ ಕನಸಿಲಿ ಮನಸಿಲಿ ಕಲವಲವಾದರೆ ಕನಸಿಲಿ ಮನಸಿಲಿ ಕಲವಲವಾದರೆ ಹನುಮಾನ ನೆನೆದರೆ ಹಾರಿ ಹೋಗುವುದು ಪಾಪ. ಹನುಮಾನ ನೆನೆದರೆ ಹಾರಿ ಹೋಗುವುದು ಪಾಪ. ಅಂಜಿಕಿನ್ಯಾತಕಯ್ಯ ಸಜ್ಜನರಿಗೆ ಭಯವೋಯಿನ್ಯಾತಕಯ್ಯ ರೋಮ ರೋಮಗೆ ಕೋಟಿ ಲಿಂಗವು ದಿರಿಸಿದ ರೋಮ ರೋಮಗೆ ಕೋಟಿ ಲಿಂಗವು ದಿರಿಸಿದ ಭೀಮನ ನೆನೆದರೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುದೆ ಬಿಟ್ಟಿ. ಭೀಮನ ನೆನೆದರೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುದೆ ಬಿಟ್ಟಿ. ಅಂಜಿಕಿನ್ಯಾತಕಯ್ಯ ಸಜ್ಜನರಿಗೆ ಭಯವೋಯಿನ್ಯಾತಕಯ್ಯ ಪುರಂದರ ವಿಠಲಣ್ಣ ಪೂಜ ಮಾಡುವೆ. ಪುರಂದರ ವಿಠಲಣ್ಣ ಪಾದ ಪೂಜೆಯ ಮಾಡುವ ಗುರುಮಧ್ವರಾಯರ ಸ್ಮರಣೆ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಗುರುಮಧ್ವರಾಯರ ಸ್ಮರಣೆ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಅಂಜಿಕಿನ್ಯಾತಕಯ್ಯ ಸಜ್ಜನರಿಗೆ ಭಯವೋಯಿನ್ಯಾತಕಯ್ಯ ಗೋವೆ ತಾರೆ ಬಿಂದಿಗಯ ತಾರಕ್ಕ ಬಿಂದಿಗೆ ನಾನೇರಿಗೂ ಗೋವೆ ತಾರೆ ಬಿಂದಿಗಯ ಬಿಂದಿಗೆ ಉಡದಾರೆ ಒಂದೇ ಕಾಸು ತಾರೆ ಬಿಂದಿಗಯ ತಾರನಾಮ ಎಂಬು ರಸವುಳ್ಳ ನೀರಿಗೆ ತಾರೆ ಬಿಂದಿಗಯ ರಾಮನಾಮ ಎಂಬು ರಸವುಳ್ಳ ನೀರಿಗೆ ತಾರೆ ಬಿಂದಿಗಯ ಅಮೀನಿಯರ ಕೂಡಿ ಏಕಾಂತವಾದೇನು ತಾರೆ ಬಿಂದಿಗಯ ಮೀನಿಯರ ಕೂಡಿ ಏಕಾಂತವಾದೇನು ತಾರೆ ಬಿಂದಿಗಯ ತಾರಕ್ಕ ಬಿಂದಿಗೆ ನಾನಿರಿಗೂಗುವೆ ತಾರೆ ಬಿಂದಿಗಯ ಗೋವಿಂದ ಎಂಬು ಗುಣವುಳ್ಳ ನೀರಿಗೆ ತಾರೆ ಬಿಂದಿಗಯ ಗೋವಿಂದ ಎಂಬು ಗುಣವುಳ್ಳ ನೀರಿಗೆ ತಾರೆ ಬಿಂದಿಗಯ ಪರಿಯಳ್ಳಿ ಅಮೃತಾಂದ ನೀರಿಗೆ ತಾರೆ ಬಿಂದಿಗಯ ತಾರಕ್ಕ ಬಿಂದಿಗೆ ನಾನಿರಿ
ಬಿಂದಿಗೆ ನಾನೀರಿಗೂಗುವೆ ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ ಇಲ್ಲಿನಿಂದ ಭಕ್ತರು ಅಲ್ಲೇ ಮಂತ್ರಾಲಯ ಎಲ್ಲಿನಿಂದ ನೆನೆವರೋ ಅಲ್ಲೇ ದೇವಾಲಯ ಇಲ್ಲಿನಿಂದ ಭಕ್ತರು ಅಲ್ಲೇ ಮಂತ್ರಾಲಯ ಎಲ್ಲಿನಿಂದ ನೆನೆವರೋ ಅಲ್ಲೇ ದೇವಾಲಯ ಎಲ್ಲಿನಿಂದ ಭಕ್ತರು ಅಲ್ಲೇ ಮಂತ್ರಾಲಯ ಪೂಜನಟರ ಮನಗಳೇ ಎಂತೂ ಪವನ ಪಾವನ ಜ್ಞಾನ ದೈವ ಮನಗಳೇ ನಿನ್ನ ಬೃಂದಾವನ ಪೂಜನಟನ ಮಠಗಳೇ ಎಂತೂ ಪವನ ಪಾವನ ಜ್ಞಾನ ದೈವ ಮನಗಳೇ ನಿನ್ನ ಬೃಂದಾವನ ನಿನ್ನ ಹರಿಯ ಕೃತಯವೇ ದೇವತಿರುವ ಮಂದಿರ ಆ ನಿನ್ನ ಹರಿಯ ಕೃತಯವೇ ದೇವತಿರುವ ಮಂದಿರ ನಿನ್ನ ಬರುವ ಭಾಗ್ಯವೇ ನಿತ್ಯ ಸತ್ಯ ಸುಂದರ ಹಿಂದಿನಿಂದ ಭಕ್ತರೋ ಅಲ್ಲೇ ಮಂತ್ರಾಲಯ ಎಲ್ಲಿನಿಂದ ನೆನೆವರೋ ಅಲ್ಲೇ ದೇವಾಲಯ ಎಲ್ಲಿ ನಾನು ಆಸೆಯೇ ಪೂರ್ವ ಜನ್ಮ ಪುಣ್ಯವೋ ನಿನ್ನ ನಂಬಿ ನಡವುದೇ ಪಾರಿನಲ್ಲಿ ಭಾಗ್ಯವೋ ನಿನ್ನ ನಾನು ಆಸೆಯೇ ಪೂರ್ವ ಜನ್ಮ ಪುಣ್ಯವೋ ನಿನ್ನ ನಂಬಿ ನಡವುದೇ ಪಾರಿನಲ್ಲಿ ಭಾಗ್ಯವೋ ನಿನ್ನ ನಾಮ ಸ್ಮರಣೆಯೇ ದಿವ್ಯ ವೇದ ಮಂತ್ರವೋ ಆ ನಾಮ ಸ್ಮರಣೆಯೇ ದಿವ್ಯ ವೇದ ಮಂತ್ರವೋ ನಿತ್ಯ ನಿನ್ನ ಸೇವೆಯೇ ಮುಕ್ತಿ ಕೊಡುವ ಮಂತ್ರವು ನಿತ್ಯ ನಿನ್ನ ಸೇವೆಯೇ ಮುಕ್ತಿ ಕೊಡುವ ಮಂತ್ರವು ಎಲ್ಲಿನಿಂದ ಭಕ್ತರೋ ಅಲ್ಲೇ ಮಂತ್ರಾಲಯ ಎಲ್ಲಿನಿಂದ ನೆನೆವರೋ ಅಲ್ಲೇ ದೇವಾಲಯ ಎಲ್ಲಿನಿಂದ ಭಕ್ತರೋ ಅಲ್ಲೇ ಮಂತ್ರಾಲಯ ಎಲ್ಲಿನಿಂದ ನೆನೆವರೋ ಅಲ್ಲೇ ದೇವಾಲಯ ಅಲ್ಲೇ ಮಂತ್ರಾಲಯ ಅಲ್ಲೇ ದೇವಾಲಯ ಅಲ್ಲೇ ಮಂತ್ರಾಲಯ ಅಲ್ಲೇ ದೇವಾಲಯ
இன்னைக்கு முதலாண்டு நிறைவு பெற்று இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. நமது மந்திராலய பீடாதிபதி ஸ்ரீ சுபதேந்திர தீர்த்த சுவாமிகள் அவருடைய அனுகிரகத்தாலும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் இந்த மடமானது 17 நவம்பர் மாதம் 17ஆம் தேதி 2019 அன்று கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அந்த 2019 நவம்பர் 17 முதல் இன்று வரை அனைத்து பூஜைகளும் மந்திராலயத்தில் என்னென்ன பூஜைகள் நடக்கிறதோ அந்த பூஜைகளும் இங்கே இருக்கிற தாம்பரம் வாழ் மக்கள் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் வரும் மக்களும் வந்து எல்லாருடைய சேவைகளும் செய்து ராகவேந்திர சுவாமிகளுடைய அனுகிரகத்தை பெற்று ஸ்ரீ சுபதேந்திர தீர்த்த சுவாமிகள் அவருடைய அனுகிரகத்தை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று மற்றும் இங்கே இருக்கின்ற நம்ம விசாரணகர்த்தா அவர்களும் நமது மண்டல மேலாளர் அவர்களும் நம்மளுடைய சக குடும்ப இவர்களும் எல்லாரும் சக ஊழியர்களும் புது மந்திராலயத்தில் வந்து அனுகிரகம் பார்க்கிறார்கள். பக்த கோடிகள் அனைவருக்கும் எங்களுடைய மடத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு அனைத்து விதமான பூஜைகளும் நடைபெற்றது. சென்னை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வெளியூரிலிருந்து இங்கே எல்லாருமே வந்து சுவாமியை அனுகிரகம் பெற்று செல்லுகிறார்கள். அவர்களுக்கு பகவான் வந்து ஃபுல் அனுகிரகம் பெற்று என்னென்ன பூஜைகள் மந்திராலயத்தில் செய்யணுமோ அந்த பூஜைகள்லாம் இங்கே செஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும்னாக்க வந்து இங்கே லட்சுமி நரசிம்மர் இருக்கார். திருவோணம், ஏகாதசி மற்றும் சனிக்கிழமையில் ரொம்ப விசேஷமானது. மற்றும் இங்கே ஆஞ்சநேயர் பக்கத்தில் ராகவேந்திர சுவாமிகளுடைய பெருநாளத்தில் மேலே இருக்கிறதுனால இங்கே ஒரு ஃபுல் பொதுவாக இந்த கொரோனா காலத்தில் கொரோனாத்துலேருந்து நம்ம சீக்கிரம் விடுபடணும்னு வேண்டிக்கிறாங்க. மற்றும் இங்கே சுற்றுவட்டார பகுதிகள் வந்து எல்லாமே அதாவது சொல்லக்கூடிய மிகவும் நார்மல் பீப்புள் அவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து நல்லா அனுகிரகம் பண்ணணும், மேலும் மேலும் நல்லா இருக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறாங்க. பகவான் வந்து அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்ருக்கார். சொல்லப்போனால் இன்னும் நிறையா மிராக்கள் நடந்துகிட்ருக்கு. இங்கே எல்லாருக்கும் சுவாமியை வந்து காட்சி கொடுத்துருக்கார். எங்களுடைய ஸ்டாஃப் அவர்களுக்குமே ராகவேந்திர சுவாமி அவர்கள் காட்சி கொடுத்துருக்கார். கோயில் வந்து காத்தால 7 மணிக்கு நாங்கள் திறந்துருவோம். 7லேருந்து 11:30 மணி வரைக்கும். 7:30 மணிக்கு தினமும் 7:30 மணிக்கு ஏகாதசி தவிர 7:30 மணிக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம், 10 மணிக்கு கனகாபிஷேகம், 10:30 மணிக்கு ஸ்பெஷல் சத்யநாராயண பூஜை, 11 மணிக்கு சுவாமி நைவேத்தியம் அஸ்தோதகம். திரும்பி அகைன் வந்து 5 மணிக்கு சாயங்காலம் திறந்து 8 மணிக்கு முடிவோம். 7:30 மணிக்கு சஷ்டி. இந்த கோயில் வந்து எப்படின்னாக்கா நீங்கள் வந்து மகாதேவன் நகர்னு சொல்லிட்டு பாரத் இன்ஜினியரிங் காலேஜினுடைய பேக் சைடு சேலையூர் வந்துட்டு சேலையூர்லேருந்து கேம்ப் ரோடு வந்தீங்கன்னா ஐஏஎஃப் ரோடு அருகில் மகாதேவன் நகரில் இந்த கோயில் இருக்குது சார். இந்த கோயிலில் ஏதாவது கான்டாக்ட் பண்ணாக்கா 9952073373. பார்க்கக்கூடிய பக்தர்கள் வந்து என்னன்னாக்கா இன்னும் நீங்கள்லாம் வந்து தினமும் கோயிலுக்கு வந்து ராகவேந்தர்களுடைய அனுகிரகத்தை ஃபுல்லாக பெற்று எல்லாம் இது பண்ணணும்னு சொல்லி நாங்களும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறோம்.